ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 10. நீ என்ன அசசினேட் பண்ண வந்திருக்கேன்னு தான் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. பட் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு பா சொல்கிறா. எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி என்ன நம்புறீங்க நம்ம ஹீரோ கேட்கும். இன்ட்யூஷன் எப்போ கரெக்டாக தான் இருக்கும்னு பிரின்சஸ் சொல்கிறேன். ஓன் சாங்ஷனோட இன்ட்ரடக்ஷன் லெட்டர் வந்துட்டு இருக்கு. நீ நம்புற ஆளு கண்டிப்பாக என்ன அசசினேட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க நம்ம ஹீரோ கேட்க. மேரேஜை பற்றி கேட்பால நம்ம ஹீரோ யோச்சா என் கூட ஃபைட் பண்ணுன்னு பிரின்சஸ் சொல்கிறா. பிரின்சஸ் ரியோனி, நீங்கள் ஒரு பிரின்சஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் என் சிஸ்டர் தான் லேடி மாதிரி இருப்பா, நான் அந்த மாதிரி கிடையாது, வாங்க நம்ம ஃபைட் பண்ணுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரியோனி கூட்டிகிட்டு போகிறா. அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம ஹீரோ கேட்க போவோம். உங்களுக்காச்சும் புரிஞ்சுதே அந்த சோல்ஜர் சொல்றான். ஃபைட் பண்ற ஒரு அரேனாக்கு நம்ம ஹீரோ எல்லாருமே டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஃபைட்டிங்க்கு தனி அரேனா வச்சிருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இது ட்ரைனிங் கிரவுண்ட்னு சொல்லுவாங்கன்னு சொல்லவும், யார் சொல்லுவா நம்ம ஹீரோ கேட்கறான். டெஸ்க் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்பவே இந்த டெலிபோர்டேஷன் டெக்னாலஜிலாம் அழிஞ்சிடுச்சு. இந்த ஹை ஹியூமன்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ரியோனே சொல்றா. அந்த டெலிபோர்டேஷன் டிவைஸ் தான் இப்போ இவங்க யூஸ் பண்றாங்களா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்பாட் எடுக்கவும், அவ ஒரு பெரிய சைஸ் ஸ்பாட் எடுக்கிறா. எபிலிட்டியை நான் டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன், ஸோ பின் வாங்காத அவன் ஃபுல் பவரையே செலுத்து அப்படின்னு ரியோனே சொல்றா. அவ ஸ்பாட கீழே விட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோ வந்து காலால கிக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிருந்தான். சர்ப்ரைஸ் அட்டாக்கு கூட டாஷ் பண்ணிட்டேன்னு கேட்கவும், அது ஏதோ லக்கில் நடந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிரின்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், அவளுக்கு ஏத்த லெவலுக்கு என் ஸ்டேட்டஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பவரை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றான். ஓ, இப்போ ஸ்ட்ரென்த்ல யார் பெருசுன்னு பார்க்கணுமா? சரி, அப்படின்னா நானும் இனி பின் வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபிளாஷிங் விகர்னு ஸ்பீடா போறதுக்கான ஸ்பெல்லை யூஸ் பண்ணா. அவ்வளோ சேம் அதே ஸ்பெல்லை யூஸ் பண்றா. பரவாயில்லையே, நீ அதை டாஷ் பண்ணிட்ட. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஃபைட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ரியாக்ஷன் டைம் ஸ்பீட் ரெண்டுமே நமக்குள்ள ஒன்னா தான் இருக்குன்னு பிரின்சஸ் சொல்றா. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிட்டல, ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அவங்க ஸ்வாடோ வீக் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் கேக்குள்ளா நீயும் ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்க, உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம ஃபைட்டை முடிச்சுக்கலாம்னு பிரின்சஸ் சொல்றா. ஒரு ஷேடோ மான்ஸ்டர் பிடிச்ச அந்த ஆள் இப்போ இந்த இடத்துக்கு வரான். ஷென், எங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல நீ ஜாயின் பண்ண விரும்புறியா அப்படின்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜென்ரலா இல்லைனாலும் உனக்கு ஒரு டீசென்டான பொசிஷன் தரேன் பிரின்சஸ் கேட்கறா. இல்ல நான் ஒரு ஃப்ரீயான லைஃபா அட்வென்ச்சரா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்கல் ஃபேஸோட ஸ்வாட் அதுக்கு நீங்க இன்னும் வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், இந்த கிங்டம்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஸ்வாட கொடுத்தா அது ப்ரப்போஸ் பண்றதா அர்த்தம். ஸ்வாட் என் பெட்ரூம்குள்ள வந்ததை நான் கிஃப்டா எடுத்துக்கிறேன்னு வா சொல்றா. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா ஆமா இல்ல, சரி இந்த விஷயத்த நான் அவன் மேல ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. பட் சில பேர் இதை அவன் மேல காரணமா காட்டி உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லவும், மேபி நம்ம இதை ஒரு ட்ரிபியூட்டா அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. பவர்ஃபுல்லான வெப்பன் கிடைச்சிருக்கு, அதை நம்ம ஹீரோ கிங்டம்க்கு கொடுத்துட்டான். இப்படி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணா அது நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் இருக்காது. பட் அந்த பிரின்சஸ் வாட வச்சுக்கிடணும்னு நினைக்கிறா. அவ திரும்ப தரதா இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்வாட கொடுத்துருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும், ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸை பத்தி மேஜிக்கல் லைப்ரரியில இருக்கிற டீட்டெயில் வேணும்னு கேட்கவும், இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்வாட கொடுத்து சாதாரண விஷயத்த கேட்கறியன்னு கேட்கவும், அது எனக்கு இம்பார்ட்டன்டான டீட்டெயில் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி, எனக்கும் இந்த டீல் ஓகே தான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்வாட வச்சு நான் நல்லா ஃபைட் பண்ணி பழகிட்டேன், எனக்கு அதை விட்டு கொடுக்கறதா மனசு இல்ல அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. இவங்க ரூம்க்கு திரும்ப வந்து பார்த்தா கார்டினல் ஜெரால் இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கறா. இல்யூஷன் மேஜிக் ப்ரோசஸ் பண்ணப்பட்டிருக்கான், நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிச்சிருந்தான். பட் அந்த பிரீஸ்ட் ஏதோ டக்குன்னு பண்ணுவோம், நம்ம ஹீரோவோ பிரின்சஸோ வேற ஏதோ இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருந்தாங்க. இது எந்த இடம்னே தெரியலையே. பிரின்சஸ் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்கறான். இங்க என்னாச்சுன்னு கேட்கவும், நம்ம வேற எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணப்பட்டிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் பாக்குறதுக்கு கால்கியால இருக்கிற ஹோலி லேண்ட் தான் அப்படின்னு வா சொல்றா. கார்டினல் பிரீஸ்டோட மைண்டே அது கண்ட்ரோல் பண்ணிருக்குனா இந்த மான்ஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிரின்சஸ் யோசிக்கவும், உங்களால டெலிபதி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறான். இல்லன்னு வா சொல்றா. பக்கத்துல எந்த சிட்டி இருக்குன்னு கேட்கவும், வால்மேர் அப்படின்னு வா சொல்றா. அதுக்குள்ள நீ நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றா. மாஸ்டர் நீங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டீங்க, திரும்பவும் என்ன விட்டு போயிட்டீங்களோ, நான் பயந்துட்டேன்னு வா சொல்லவும், காம் டவுன் ஆகுஷ்னி, நான் டெலிபோர்ட் பண்ணப்பட்டிருக்கேன், பட் நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்றேன். கார்டினல் பிரீஸ்ட்டை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களான்னு கேட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. அப்படியே பேலஸ்ல இருக்கிறவங்க கிட்ட பிரின்சஸ் சேஃபா தான் இருக்காங்கிறதையோ சொல்லிடு நம்ம ஹீரோ சொல்றான். வேலையை முடிச்சதோ சிட்டி ஆஃப் வால்மேருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் சரின்னு சொல்ற, முக்கியமான வேலை வந்துச்சு, நீயும் என் கூட வரேன்னு சொல்லி டெரியாவையும் நீ கூட்டிட்டு போற. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு டீமன் தான் இருக்கும்னு நீ சொல்லவும், மயாஸ்மாவால கிரியேட் ஆகிற மான்ஸ்டர் தானே அதன் டியரா கேட்கற. இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் மத்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தன்னை டிஸ்கைஸ் பண்ணிக்கிட முடியும். டீமன் பார்க்க எந்த அளவுக்கு ஹியூமன் மாதிரி இருக்கோ அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கும். இந்த டீமனால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அது ஒரு இன்டெலிஜென்ட் லெவல் தான். லெவல் 300 to 400 இருக்கலாம். பட் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. இவங்க கேசல்குள்ள வாசல் வழியா உள்ள போகல, இன்விசிபிள் ஸ்பெல்ல கேஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா உள்ள போறாங்க. என்ன டைட்டா பிடிச்சிருக்கோம் டெரியாவை தூக்கிட்டு நீ ஒரே ஜம்ப்ல கேசல் வாழ தாண்டா. மாஸ்டரோட இந்த பக்கத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் டியரா பாக்குறா. நம்ம மறைஞ்சு போற
போறோம்னு தெரியும், பட் இவ்வளோ ஃபாஸ்டா எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்கவும் டஞ்சனுக்கு ஏன்னா அங்கதான் கார்டினல் பிரீஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஷனி வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸை தூங்க வச்சிருந்தா. யாருமே இல்லாம கதவு தானா திறக்கவும் அந்த பிரீஸ்ட் பார்த்து கொஞ்சம் பயந்துருத்தா. யாரு அப்படின்னு கேட்கவும் ஷனியா அவளை ரிவீல் பண்ணவும், லேடி ரைசர் நீங்களா? உண்மையிலேயே நான் எதுவும் பண்ணல, ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நடந்த எதுவும் கூட எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லவும் டெலிபோர்ட் பண்ணப்பட்ட அந்த 2 பேரும் சேஃபா தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் பிரீஸ்ட் சொல்றான். உங்க மேல இருக்கிற அந்த எஃபெக்டை நான் டிஸ்பெல் பண்றேன்னு ஷனி ட்ரை பண்ணும்போது பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வருது. தெரியும் நீ அட்டாக் பண்ண வருவேன்னு அப்படின்னு ஷனி சொல்றா. இந்த டீமன் லெவல் 423 ஹை லெவல்ல தான் இருக்கு. சில்வர் ஹேர் ப்ளோ ஐடி எல்ஃப் கேல் அப்படின்னா நீதான் ஸ்ரீ ரைசரான அந்த டீமன் கேட்கவும், கேட்லிசம்க்கு அப்புறம் நான் டீமன்ஸை பார்க்கவே இல்லை, உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்னு வா கேட்கவும், நீதான் எப்பவும் இந்த டீமன்ஸ் வழியில குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை அட்டாக் பண்ணுது. நீ அசால்ட்டா அதை தடுக்கிறா. நீ எதுக்காக ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், ஏன்னா நீ பண்ண தப்புக்கு அவன் சாக கூடாதுல்ல அப்படின்னு நீ சொல்றா. ஹை ஹியூமன்ஸ் என்னோட நிறைய கைண்ட டிஃபீட் பண்ணியிருக்காங்க, பட் அதெல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயம். இப்போ ஹை ஹியூமன்ஸ் யாரும் இல்லை, ரைசர் எங்க கூட ஜாயின் பண்ணிரு. ஹை ஹியூமன்ஸ் இல்லாம இந்த சொசைட்டி ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு. அந்த ஹை ஹியூமன்ஸ்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கு வருத்தமா இல்ல? உன் மாஸ்டர் உன்னை விட்டுட்டு போயிட்டான், எதுக்கு நீ தேவையில்லாம ஹியூமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற? பாராசைட் மாதிரி உன் பவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள பார்த்தா உனக்கு இரிட்டேட் ஆகலையா அப்படின்னு அது கேட்கவும், இதை கேட்டு நார்மலா நான் டென்ஷன் ஆயிருப்பேன், ஆனா நீ தப்பான டைமிங்ல வந்துட்ட, ஏன்னா என் மாஸ்டர் நான் அபேண்டன் பண்ணல அப்படின்னு அவளோட ப்ளூ மூன் ஸ்வாட் எடுத்து அதோட தலையை துண்டா வெட்டுறா. இந்த ஸ்வாட் ஒன்ட்ட இருக்குன்னா ஹை ஹியூமன்ஸ் திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீமன் இறந்து போகுது. ஈவன் ஸ்ட்ராங்கான எலமெண்டல் கூட ஃபைட் பண்ணாலும் இப்போ நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற. நீ ரைசர் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. செகண்ட் பிரின்சஸ் காணுன்னு கிங்கும் ஃபர்ஸ்ட் பிரின்சஸோ வருத்தத்துல இருக்காங்க. இந்த கார்டினல் பிரீஸ்ட் டஞ்சன்ல இருந்தாருன்னு கேட்கவும், அதுக்கு இவர் காரணம் இல்ல, ஒரு டீமன் தான் இவர் அப்படி பண்ண வச்சிருக்குன்னு சொல்லவும், ஹிஸ்டரி புக்ல மட்டும் தான் டீமன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதுங்க திரும்பவும் வந்துருச்சா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகவும், டெலிபோர்ட்டான 2 பேரும் சேஃபா தான் இருக்காங்கன்னு வா சொல்றா. ஷின்னுக்கோ பிரின்சஸ்க்கோ எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றான். சரி இதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பிரீஸ்டையோ கிங் வந்து மன்னிச்சு விடுறாரு. இந்த சம்பவம் பப்ளிக்கு தெரிய வேணாம், டீமன்ஸ் திரும்ப வந்துருச்சுன்னு தெரிஞ்சா பப்ளிக் பயப்படுவாங்க அப்படின்னு நீ சொல்லவும், அந்த மாதிரியே பண்றான்னு கிங் சொல்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் நீ அசால்ட்டா கிளம்புற, நம்ம சின்ன உடனே போய் அந்த வால்மேர் சிட்டில மீட் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லவும், நம்ம வேகன் நம்மகிட்ட இல்லைன்னு கேட்கவும், நம்ம ஓடியே தான் அங்க போறோம் அப்படின்னு வா சொல்ற. ஷிமர் மேல டியரா உட்காந்துக்கிட்டா. நீ வந்து ஓடியே வர, நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போறேன், கீப் அப் பண்ண அப்படின்னு சொல்லி நீ இன்னும் ஃபாஸ்டா ஓடுற. மாஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்கன்னு டியரா கத்திட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், பட் கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, போக போக உங்களுக்கே புரிய வரும். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.